ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு தான் சமையல் பண்ணுவாங்க. காலையில் டீ போடும்போது கும்பிட்டுச்சு. ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா, சமையல் பண்ணி சாப்பிடும்போது சாமி கும்பிட்டு சாப்பிடுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன போடுறீங்க? வெங்காயம், பூண்டு, பருப்பு ரசம் தான். வெறும் பருப்பு ரசம் தான். பருப்பு ரசம், கோவக்காய் பொரியல், ஈரக்கடலை. வெறும் பருப்பு ரசம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து பருப்பு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து பருப்பு வந்து ஒரு 150 கிராம் பக்கம் எடுத்து நான் வந்து குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கீரை வந்து, அதாவது தொய்யக்கீரைன்னு சொல்லுவாங்க கிராமத்துக்குள்ளே, அந்த வயல்வெளியில் விளையிறது தொய்யக்கீரை. அது வந்து எப்படி கடையிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண் சட்டியில் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 2 பச்சை மிளகா போட்டு நல்லா வேக வச்சுட்டு, 2 சின்ன வெங்காயம் தட்டி போட்டு அதுக்குள்ளே போட்டு அதையும் நல்லா வேக வச்சுட்டு, லைட்டாக கொதித்த பிறகு அந்த நல்லா கீரையை வந்து நல்லா கட் பண்ணி அலசி வச்சுருக்கேன். அதை வந்து தண்ணியெலாம் வடித்து அப்படியே எடுத்து உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் தாங்க வேகணும், அவ்வளோதான். ஒரு டைம் வெந்த பிறகு பின்னாடி திருப்பி போட்டு மறுபடியும் ஒருக்கா வேக வச்சு உப்பு போட்டு இறக்குனா வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ரசத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. பருப்பு வந்து 4 டம்ளர் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு இவ்வளோதாங்க. இது போட்டு நல்லா வணக்கி விட்டு வரமிளகா 2 போட்டு நல்லா வணக்கி விட்டு அந்த பருப்பு கூட போட்டு கொட்டி எடுத்து வச்சுட்டேன். சாப்பிடும் போது வேணால் நெய் ஊற்றிங்கன்னா தேங்காய் வேணும் கொஞ்சமாக உள்ள கடுகு இருக்கும். 2 வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்காங்க. இப்போ வந்து பருப்பு வேகும் போதே வந்து 2 தக்காளி உள்ளே போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அந்த 2 தக்காளியையும் அந்த பருப்பு தண்ணி கூட போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட பின்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து ரசப்பொடி அரைச்சி வச்சுருக்கேன். அந்த ரசப்பொடிக்கு பார்த்திங்கன்னா சீரகம், குருமிளகு, வரமல்லி, பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்து அளவாக போட்டு அரைச்சி வச்சுக்குவேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு வர மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டாச்சுங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா புளி தண்ணி கொஞ்சமாக, இது வந்து பருப்பு ரசத்துக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் அளவாகவே ஊற்றினா போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த பருப்போட மனம் வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக புளி ஊற்றி மல்லித்தலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரசம் வந்து ரெடிங்க. நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பருப்பு ரசம் வச்சு சாப்பிட்டா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், குடலுக்கும் ரொம்ப இதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெய் வந்து அளவாக ஊற்றிக்கிறவங்க ஊற்றிக்கலாம், இல்லைனா தேங்காய் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக இறக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு மட்டும் தட்டி உள்ளே போட்டு மல்லித்தலை போட்டு இறக்கிக்கோங்க. இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை. ஒரே ஒரு கொதி வந்ததையும் நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த கீரை வந்து எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறதுனா, அந்த தண்டை வந்து நம்ம லைட்டாக அப்படி நசுக்கி பார்த்தோம்னா நல்லா நசுங்குச்சு அப்படின்னா அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இலை வந்து டக்குன்னு வெந்துடும், ஆனால் வந்து காம்பு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அந்த காம்பு வந்து இப்படி நசுக்கி பார்க்கும்போது கீரை வெந்துருச்சு, அவ்வளோதாங்க. நம்ம பருப்பு வந்து என்னதான் குக்கரில் போட்டாலும் இந்த மாதிரி பருப்பு மூத்தி வச்சு கடைஞ்சி பார்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு போட்டு நம்ம வணக்கினதெல்லாம் நல்லா அதுக்குள்ளே போட்டு நல்லா தாளிச்சிட்டதெல்லாம் உள்ளே போட்டு நல்லா பருப்பை முத்திச்சு ஒரு கடைஞ்சிட்டோம்னா பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பருப்பு வந்து நசுங்கும் போது இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணக்கூடாது பாவா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு ரசம், கீரை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். பருப்பமத்தில் வந்து கடைவாங்க ஒரு சிலர். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப நேரம் கடையிற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று அவ்வளோதாங்க, அதை இறக்கிடுவேன். அதுவே வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் வச்சு அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் செஞ்சிடலாம். கோவக்காய் பொரியல் கோவமாக பண்ணால் தான் நல்லா இருக்குமாம்மா. சிரிச்சுட்டு தான் பண்ணுவேன். அப்போ எப்படி நல்லா இருக்குமான்னு தெரியலையே.
அடுத்து கோவக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கடுகு பொரிஞ்சதையும் உளுந்து பருப்பு வந்து சிறந்ததையும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பின்னாடி நம்ம கோவக்காய் வந்து கோவக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியெலாம் ஊற்ற தேவையில்லை, லைட்டாக தெளிச்சு விட்டால் போதும். அது மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு அது மாதிரி போடுவோம். இருந்தாலும் ஸ்டார்டிங் வந்து கரெக்டாக இருந்தால் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வச்சுங்க. வதங்கின பின்னாடி கோவக்காய் போட்டு உள்ள எண்ணெயிலையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி அளவாக கழிக்கலாம். யூடியூப்பில் நமக்கு போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, சமையல் வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து எனக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்போ தான் வந்து வீடியோலாம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பருப்பு, ரசம், அப்புறம் கோவக்காய் பொரியல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து கீரை வந்து பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கலாம். ரொம்ப சுற்றினா ரொம்ப நைஸ் ஆகிடும், நல்லா இருக்காது. பருப்பா முத்தில் கரையிற மாதிரி நம்ம வந்து ஒரே ஒரு ரவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை வெங்காயம் தட்டி போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் தட்டி போட்டிருக்கேன், உப்பு, கீரை, அவ்வளோதாங்க. கடைசியாக நீங்கள் எல்லாம் அரைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் அதில் விட்டுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சமையல்லையே இருக்கிறதுலே கஷ்டமான வேலை இதுதான் தேங்காய் சோட வர வேலை. எவ்வளோ பெரிய கண்டுபிடி இல்லைங்க, வெக்குன்னு சரவரம் போட்டு அரைக்கலாம், அப்படியும் பண்ணலாம். இது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது, அதனால ரவுண்டாக தான் நல்லா. சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாயிருக்கு தேங்காய் சரவரம். டப்பால் வச்சுட்டா வேண்டாம், அது கலர் மாறி இருக்குது. அப்படி நம்ம தான் பிரிக்கிறேன். அதுக்கு கோவக்காய் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இறக்கும்போது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சரவண தேங்காய் பூ போட்டு இறக்குனா வேலை முடிஞ்சுதுங்க. கோவக்காய் பொரியல் ரெடி. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிம்பிளாக பருப்பு, ரசம், கீரை, கோவக்காய் அவ்வளோதாங்க சமையல். உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நல்லபடியாக சமையல் முடிஞ்சிருச்சு. இனி வந்து நாளைக்கு வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, நாளைக்கு பார்த்துக்கலாம். சமையல் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்த்துக்கலாம். அது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ, பாய்.